ஒரு வேலை செய்ய ஆரம்பிக்கும் போதே அழுவாதுன்னு 1000 வாட்டி சொல்லிட்டேன் அவகிட்ட. போய் பரிமளா வீட்டில் போய் வாழை எல்லாம் இருக்கலாம்னு சொல்லும் போதே வேணாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னான். போய் வீட்டில் போய் பார்த்தா ஒருத்தரையும் காணும். இந்த பரிமளா எங்கே தான் போச்சுன்னே தெரியல. ஏக்கா உனக்கு தேவை வாழை இல்லை, பரிமளா இருந்தானா இல்லைன்னா நம்ம பாட்டு அத்துன்னு போகலாம். இல்லை அவள் வீட்டு தோட்டத்தில் அறக்கிறதுக்கு அவள் வீட்டில் கேட்டு தானே இறக்கணும். அவகிட்ட கேட்காம அக்கா திருட்டுடி. அவள் பார்த்தா வச்சுக்க நம்ம என்ன நினைப்பா? நம்மளும் அக்கம் பக்கத்துலாம் தேடி பார்த்தா காணும். அது எங்கே தான் போய் கதை பேசுனது தெரியல. அது காலடி எடுத்து வச்சாலும் அந்த குடும்ப நாஸ்தி தானே. எங்கே போய் யார் கூடிய கெட்டுனதுன்னு தெரியல. சும்மா ஒருத்தர் பற்றில அந்த மாதிரிலாம் பேசாதடி. பரிமளா வந்து நீ சொல்கிற மாதிரிலாம் கிடையாதுடி. ஆமாம் நீ தான் மெச்சிக்கணும். காலையில் எங்கள் வீட்டில் உட்காந்து என் மாமியார் கிட்ட எப்படிலாம் பேசுன்னு தெரியுமா? நான் ரேஷன் கடைக்கு போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, துணி மணியில் தூக்கி விசிறி அடி அவங்க அம்மா வீட்டுக்கு போட்டோம், அது வீட்டுக்குள்ள சேர்க்காத அப்படிலாம் கலக்க முட்டிட்டு உட்காந்து இருக்குது. அப்படியே சொல்லிச்சே நீ சரியா கேட்டுக்க மாட்டேடி. அவங்க பேசுனதை தப்பா நினைச்சிட்டு இருப்ப. இதுக்கு மேலே உங்களுக்கு எப்படி தான் சொல்லி எனக்கு புரிய வைக்கிறது ஒன்றும் புரியல. போ வாழை தானே இருக்கும். போ அந்த வேலையை போய் பாரு. ஒரு வேலை சொல்ற மாதிரி தான் இருக்கும். பரிமளா பண்ற வேலை தான். இந்த கீதா வரானே கோலமா எடுத்துன்னு போய் வீட்டில் வச்சுட்டு போனாலும் ஆளையே காணும். வரட்டும் பாத்துக்கிறேன். அவளுங்க எங்கே வேலை செய்ய சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு நைஸாக ஓடி போயிருக்காங்க. அது கூட தெரியாமல் குழம்பு எடுத்து வீட்டில் வச்சுட்டு வாங்கம்மான்னு சொல்லி நீ அனுப்பிச்சிருக்கிற. நீ ஒரு ஆளே போதக்கா. நான் தான் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினச்சின்னு இருக்கேன். அப்போ வெளுக்கு அதெல்லாம் டிகாசனே பாயாசம் வடி. உன் அடைய பார்த்தாலும் சிரிப்பாக வருதுக்கா எனக்கு. எனக்கு மூச்சு வாங்குது, நடக்கவே முடியல. இவர் சிரிக்கிறப்ப முன்னாடி இன்னும் எவ்வளோ தூரம் தான் நடக்குது? இங்கே இருக்க மரத்துல வெட்டிக்கல மாதிரியா? இது ஒரு பழம் இல்லை, ஒரு பூவும் இல்லை, இதில் வெட்டிட முடியாது. வேணாக்கா உள்ளே போ, இன்னும் நல்லா உள்ளே போ, நிறைய மரம் இருக்குது பாரு. அங்கே உள்ளே போயிட்டலாங்க, பெரிய இலையா இருக்கும். பெரிய இலையா? இதை விட பெரிய இலையா வேணும் நமக்கு. இப்படி தான் கட் பண்ணி தாண்டி போட்டு போகிறான். வேணாக்கா இதான் ரொம்ப சின்னதாக தெரியுது, நமக்குலாம் பத்தாது. எனக்கு வேற திக்கு இந்த பரிமளா பார்த்தா நம்ம திருட வந்துட்டோம் சொல்லிட்டு திருடின்னு சொல்லிட்டு வாழான்னு இவ வேற அங்கே போகலாம் இங்கே போகலாம் உள்ளே போகலான்னு சொல்லி எனக்கு வரத்துக்குள்ள படிச்சு ஓடி போயிடலாம் நான் பார்த்துனேன். பெரிய பொண்ணு என்னக்காச்சு? பரிமளா வர மாதிரி சவுண்ட் கேட்குதுடி. வந்தாண்ணா இப்போ எதுக்கு பயப்படுற நீ? ஒரு வார்த்தை கேட்டுன்னு போகலாம் அவகிட்ட. இல்லை இதுக்கெல்லாம் சரிப்பட்டே வர மாட்டேன். எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்? அதெல்லாம் ரகசியம் சொல்ல முடியாது. அது ரகசியமா? ஏன் இங்க யாரும் இருக்க மாதிரி எனக்கு கேக்குதுடி. ஐயோ இந்த வாழைத்தோப்புல யாரு இருக்காங்க? யாரும் இல்ல, நம்ம 2 பேர் தான் இருக்கிறோம். இல்லடி யாரும் பேச சத்தம் கேக்குதுடி. ஒரு பரிமளாவா இருக்குமோ? நல்லா தான் போச்சு. பரிமளா இங்க இருந்தா இங்கே கேட்டுக்க வேண்டியது. உன்னை தேடி தான் வீட்டுக்கு போனா நீ வீட்டுல இல்ல, அதான் நீ வாழைத்தோட்டத்தில் இருக்கிறேன் பார்க்கணும்னு வந்தோம். அதை வாழையில வேணும் அப்படி சொல்லி கேட்க. எது கேட்கா? வாழையில வேணும் கேளுன்றேன். வாய் கொஞ்சம் குழந்தைச்சு அப்படியே கலைப்பேன். சரி நீ சொல்ற மாதிரி பண்ணலாவா? நம்மளாம் எவ்வளவு பொருள் திருடி இருக்கோம். இதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது போல இருக்குது. சரியா டம் பீஸ் இருக்கும் போல இருக்கு. கடவுளே மணி வேற 12க்கு மேல ஆயிடுச்சு. ஒன்னும் புது நினைக்கிறேன். உச்சி வெயில்ல வந்திருக்கோம். பேய் ஏதாவது இருக்குமோ இல்ல பரிமளாவா இருக்குமோ? கடவுளே பரிமளாவா இருக்கணும், பேயில இருக்க கூடாது. வர அவசரத்துல செருப்பு கூட போடாம வந்துட்டேன். ஆமா செருப்பு தான் ரொம்ப முக்கியம். அவனுக்கு இங்க அடி வயிறு கலங்குது, செருப்பு போட்டு வரலையா? ஏன்டி இதாண்டி கரெக்டான பக்குவம். வேற காயம் இல்லாம பழமும் இல்லாம எப்படி இருக்கு பாத்தியா? இப்ப அறுத்தா தான் நல்லா இருக்கும். இதா இன்னும் 2 நாள் போச்சுன்னு வச்சுக்கேன் மொத்தமா பழுத்துரும். அதோட அறுத்து கடைக்கு வித்துரும். இந்த பரிமளா அவ்வளோ மோசமானது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறாங்களே ஒரு சீப்பு 2 சீப்பு கொடுக்கலாம், அதெல்லாம் கிடையாது. அப்படியே அறுத்து அப்படியே திரும்ப கடையில் போய் ஒரு பழம் 5 ரூபாய், ஒரு பழம் 6 ரூபான்னு அப்படியே வித்துடும். தெரியுமா? ஒரு பழம் கூட தரவே தரது. இதுக்கு தந்து அவங்க தந்துருக்குதா? அவங்க வீட்டு தோட்டத்தில் வாழைப்பழம் பழுக்குது, வாழைப்பழம் காய்க்குதுன்ற விஷயமே எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். சரி மக்குடி நீ. எனக்கு நான் வேலை வெட்டி இல்லை, சுற்றி இருக்கிறேன். யார் வீட்டெல்லாம் காய்ச்சிருக்கு, யார் வீட்டெல்லாம் பூத்துருக்குது, பறிச்சுன்னு போலாம் சொல்லிட்டு. அதுவும் வாஸ்தவம் தான். எல்லாரும் என்ன மாதிரி இருந்துருவாங்களே. நான் தான் உஷாரு. அப்படி உஷாரா இருக்கும் போதே ஏமாத்திடுறாங்க இந்த உலகத்துல. இப்போ மடமடன்னு பறிச்சுன்னு வா, சீக்கிரம் போகலாம். பரிமளா வந்துச்சுன்னு வச்சுக்கேன் அதை கட்டி போட்டு உதைக்கணும்ல. ஒரு 50 ரூபா கொடுத்து வாழைப்பழம் கூட வாங்கிறது வக்கல மேடுதுங்க. ஏன் இப்படி திருடி சாப்பிட்றீங்கன்னு கேட்கும். ஏன் அந்த 50 ரூபா அந்த மாதிரி தராங்களாமா? இந்த மாதிரி வாழைப்பழம் வாங்கி சாப்பிடுங்க அப்படி சொல்லிட்டு அது தர மாதிரி என்ன கேள்வி கேட்கலாம். நம்ம வீட்டு காசு செலவு பண்ணி நம்ம எதுக்கு வாழைப்பழம் வாங்கலாம்? அது பாரு எவ்வளோ காசு இருக்குது பாரு. பாரு 2 தாரி வெட்டின்னு போயிடலாமா இல்லை 1 மட்டும் வெட்டின்னு போகலாமா? இன்னைக்கு 1 வெட்டிக்கலாம், இன்னும் 2 நாள் கழிச்சு வந்து இன்னொன்று வெட்டிக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் காயாக தான் இருக்குது. அப்படியே சொல்கிறேன். இன்னைக்கு நம்ம 2த்தையும் வெட்டின்னு போயிடலாமான்னு சொல்லுது. வேணா ஒரே நாள் பழுத்து வச்சு நம்மளால சாப்பிட முடியாது அப்படி சொல்றியா? அப்போ 2 நாள் கழிச்சு வரலாமா? எல்லா வாழைப்பத்தையும் சாப்பிட்டுட்டு நம்ம ஃபுல்லாக பழுத்துறதுக்குள்ள சீக்கிரம் மடமடன்னு ஏறி இந்த வெட்டி எடுத்துன்னு போன. ஒரு வாழைப்பூ வச்சிருக்குதா பார்த்தியா? பண்ணாடையில் பண்ணாடை கேடு கட்ட பண்ணாடாது. வாழைப்பூ அப்படி காய்ச்ச உடனே அந்த பூவெல்லாம் வந்து பிஞ்சாகி அது நின்று உடனே அந்த வாழைப்பூ அப்புறம் போலகுது. ஏன்னா அது ஒரு வித்து ஒரு 20 ரூபா 30 ரூபா 50 ரூபாய் கூட 20 ரூபா 30 ரூபா எங்கள் பூ கிடைக்குது. 50 ரூபா 100 ரூபான்னு கூட சொல்லுவது. வித்துட்டே காசு ஆக்கிடும். அது கூட சாப்பிடாது. வாழைப்பூலாம் உடம்புக்கு எவ்வளோ நல்லா தெரியுமா? பெண் தான் பறிச்சு போல நானும் பார்த்தேன். கொஞ்சம் கூட இந்த பரிமளுக்கு அக்கறைன்றதே கிடையாது. தான் மட்டும் தான் ஒண்டியாக வாழணும்னு நினைப்பதுக்கு. தோட்டம் நம்ம பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. எவ்வளோ நாள் தானே நடந்து போகிறது. கோமந்தியக்கா வீட்டுக்கு வேறு விருந்து வேறு போனோம். மீன்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கோம். மீன் குழம்பு மீன் ஃப்ரைலாம் அதெல்லாம் போய் சாப்பிட்ணும். இந்த வாழைப்பழத்தை அத்தனை போய் வீட்டில் வச்சுட்டு நேரம் அங்கே போக வேண்டியது தான். ஆமாம்ல அது வேறு இருக்குல்ல, மறந்து போயிட்டேன் நான். எது வேற நீ மறக்கல, அதை சாப்பிட்ற விஷயத்தை போய் மறக்கலாமா? ஏன் அப்படி இருக்க நீ இவ்வளோ இன்னசென்ட்டா? நம்ம 2 பேரும் கோலம்பு வாங்கி திரும்ப வீட்டில் வைக்கிற சொல்லிட்டு நைஸாக அங்கே நழுவி ஓடி வந்துட்டோம். அதுவும் நம்ம வருவோம் அப்படி காத்து நிற்குங்க. வெங்காயம் தருவாங்க, மீன்லாம் க்ளீன் பண்ணி தருவாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம தான் நைஸாக ஓடி வந்துட்டுமே. நம்ம இங்கே வந்துருக்கோம் நமக்கு தெரியவே தெரியாதுல்ல. ஆமாம் வேலை செய்யறதுக்கு வருவாங்க அப்படி சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்குங்க. நம்ம தான் இங்கே ஜாலியாக வாழை பார்க்க வந்துருக்குறோமே. மட நேரத்தை எடுத்து வீட்டில் வச்சுட்டு நேரத்துக்கு அங்கே போனால் தாண்டி வத்தமில்லாம் நிறைய கிடைக்கும். இல்லைன்னா மொத்தத்தை காலி பண்ண பெரிய பொண்ணு அங்கே இருக்கிற மந்தட்டியே நீ மொத்தத்தையும் சித்திர வரையும் குழம்பு மட்டும் தான் கிடைக்கும் நம்மளுக்கு. அப்புறம் ஆமாம் நீ சொல்கிறது சரிதா.
எப்படி இருந்தாலும் நாளைக்கு வந்து இந்த மரத்தை வெட்டி பரிமளை வந்து எடுத்துட்டு வந்து போடும் அந்த ஓரக்கொழி பக்கத்தில். அப்போ வந்து அதுக்கிட்ட வாழை தண்ணி கேட்டு வாங்கிக்கணும். நம்மளே வெட்டினா வச்சு கண்டுபிடிச்சோம். கோழையை அத்தம் போயிட்டாலுங்க வாழை தண்ணி அத்தம் போயிட்டாங்க. வாழைத்தண்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இந்த கிட்னி ப்ராப்ளத்துக்கு அவ்வளோ அந்த கல்லெல்லாம் சரி பண்ணிடுமா வாழைத்தண்டு. அப்படியா கிட்னி அது கல்லெல்லாம் சரி பண்ணிடுமா வாழைத்தண்டு? ஆமாம், டெய்லியும் காலையில் வெறும் வயிற்றுல இந்த வாழைத்தண்டு இருக்குல்ல அதை வந்து மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிட்டு அதை பிழிஞ்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். போட்டேன் எடுத்துட்டு அப்படியே கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் பிழிஞ்சு குடிச்சேன்னு வச்சுக்கேன், அது வந்து கிட்னி கல்லெல்லாம் கரைச்சிடுமா. அவ்வளோ நல்லதான் உடம்புக்கு. இத்தனை நாள் எனக்கு தெரியாத போச்சு. நான் வந்து காய்கறியில் என்ன தான் அந்த வாழைத்தண்டு செய்கிறாங்க, காய்கறி வேலை அதிகமாக இருக்குது, அதை வீட்டில் இருக்கிறத வெட்டி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்கன்னு நினச்சேன். நான் கூட அப்படி தான் நினச்சிருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் தான் சொல்லிச்சு ஒரு நாள், வாழைத்தண்டு இவ்வளோ நல்லது இருக்குது உடம்புல, அது நார் சத்து அதிகமாக இருக்குது, அதுக்கப்புறம் வந்து அது வந்து மலச்சிக்கல் பிரச்சனைலாம் தீக்கும், எல்லாம் நல்லது உடம்புக்கு அப்படின்னு சொல்லிச்சு. ஏன்னா எனக்கு எப்படி தெரியும், இயற்கையாக சொல்கிறாங்க. சொன்னாலும் நம்ம கேட்க மாட்டோம், அது வேறு விஷயம். இங்கே பாடி இந்த மரத்தில் நல்ல பெரிய கொலையாக தான் இருக்குது. இது என்ன வெட்டி சம்பளமா இது மஞ்சள் வாழைப்பழமாக இருக்குது, கற்பூர வாழையாக இருக்குதுன்னு பாரு. நம்மளும் இந்த தோட்டத்தை 1 மணி நேரமாக சுற்றினு இருக்கிறோம், எங்கேயுமே கற்பூர வாழையும் இல்லை, ஒரு செவ்வாழையும் இல்லை. பண்ணாட நாய் மஞ்சள் வாழை தான் வச்சுது ஃபுல்லாக. ஒரு செவ்வாழையோ ஒரு நேந்திரம் பழம் அந்த மாதிரி எதனா ஒன்று வைக்கக்கூடாது. சரி இருக்கிறத வெட்டி எடுத்துன்னு போவோம். அதுக்கப்புறம் நம்ம ஊரில் வேறு எத்தனை தோட்டம் இருக்குது போய் பார்க்கலாம், எங்கன்னா கிடைக்குமா செவ்வாழை இந்த கற்பூர வாழலான்னு. அதுவும் சரிதான், முதல்ல இதை வெட்டி எடுத்துன்னு போகலாவா, டைம் ஆச்சு. அங்கே வர மீன் எல்லாம் அந்த பெரிய பொண்ணு காலி பண்ணி வச்சிட்டாலும் நான் தெரியல. எங்க அறுவை எடுத்துன்னு வந்தியா? இருக்கு எடுத்து வந்திருக்கேன். தள்ள வெட்டுறேன். இது கண்ணைக்கு என்ன குத்துறப்ப நிப்பாட்டி தர, இதெல்லாம் ஸ்டைலு. கண்ணைக்கு என்ன குத்தி நோண்டி விடாத, நிறுத்தது. தள்ளு. வெட்டிடி வெட்டுறேன், கீழே விடாம பிடிச்சிக்கோ. பிடிக்கிறேன். பிடிச்சிட்டேன், வெட்டு. வெட்டட்டுமே. ஏடி வாழைப்பழத்தில் வெட்டிட்டு அதுக்கு பின்னாடி நல்லா தள்ளி வெட்டு. இந்த தண்டு இருக்கு பற்றி அங்கே வெட்டு. அங்கே தான் வெட்டுறேன், சரி தெரியல கண்ணு. சரி ஒரே வெட்டு சவுண்டு கேட்டு போகுது. பழனில் வந்து சின்ன அப்புறம் வம்பா போயிடும். வெட்டு. அதுதான் கத்தி நல்லா வீட்டில் நல்லா சாப் பண்ணி தீட்டி எடுத்துன்னு வந்துருக்கேன். பிடி இது முடியும். எவ்வளோ பெரிய வாழைக்கொலை. எப்படி இந்த கீதா ஒரே வெட்டில் எப்படி சாச்சம் பத்தியா? சரி வா வீட்டுக்கு போகலாம், சீக்கிரம் வா. யாரும் வர மாதிரியே இருக்கு எனக்கு. ஓடு சீக்கிரம் ஓடு. பரிமளத்தை சொல்லி இனிமேல் வந்து கற்பூர வாழை செவ்வாழை அதெல்லாம் வைக்க சொல்லணும். அதெல்லாம் பொறுமையாக போய் சொல்லிக்கலாம். முதல்ல இந்த வாழைப்பழத்தை எடுத்து வீட்டை சேஃப்டியாக வைக்கணும்டி. நல்ல வேகமாக நட. நேராக பழத்தர நம்ம வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடும். இது திருட்டு கொட்டை, இதை நம்ப முடியாது. ராத்திரி மொத்தத்தை தீர்த்துட்டு எழுத்து வச்சுட்டு கூட சொல்லும். முதல்ல பாதி நம்ம பங்கு வாங்கிக்கணும். ஆனால் தாரோட வீட்டுக்கு எடுத்துன்னு போனதை நம்ம வேணா பிரித்து கொடுத்துக்கலாம். ஏண்டி இந்த வாழை மரத்தை எல்லாம் பெருசாக இருக்குடி, வெட்டிக்கலாமா? நானும் சுற்றி பார்த்துட்டு இந்த தோட்டத்தில் ஒரு நல்ல ஒரு பழங்கொலை ஏதாவது இருக்குதா அர்த்தம் போலான்னு துவங்கி ஒன்று இருக்குது. ஏண்டி இந்த வாழையில அர்த்தம் போகிறதுக்கு இந்த பரிமளை பார்த்தா என்ன சொல்லுமோ, நம்ம இந்த திருட்டு பட்டம் கட்ட போதா நான் எவ்வளோ வாழைக்குள்ள இருக்கப்பறம் சொல்றியா? அவ்வளோதான் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. இக்கா நல்லா பழுத்து போயிருக்குது, அது வெட்டாமல் வச்சிருக்குது, அது கூட டைம் இல்லை போடுது, நம்ம வெட்டி எடுத்துன்னு போகலாம். இவரை என் கூட வரும்போது இந்த மாதிரி வேலை வச்சுக்காத நீ, புரிஞ்சுதா? நீ தனியாக வரும்போது என்ன பண்ணிக்கோ, என் கூட வரும்போது இந்த மாதிரி வேலை பண்ணாத. இப்போ நான் தப்பு என்ன சொல்லிட்டேன்னு தெரியல. இந்த வாழையில வந்து 4 வாழை அறுத்துக்கோ போதும், அது சின்ன கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த வாழையில இறக்கிறதுக்கு 1.5 மணி நேரமாக அந்த தோட்டத்தை சுற்றிட்டு வந்த பொழுது இவ கூட சேர்ந்து வச்சுக்க நம்ம கெட்ட பேர் ஏற்படுத்தி வச்சிருவா பழகுது. இந்த வாழை மரத்துல பால் சுட்டுது, இப்போ யாரோ வாழை தர வெட்டின்னு போட மாதிரி இருக்கடி. யாருனா இதெல்லாம் வெட்டின்னு போட்டோம், நமக்கு தான் வந்தது, நம்ம வெட்ட வந்தது இந்த வாழை இலையை தானே, அதை வெட்டின்னு போகலாம். கொடுத்து வச்சோம் எவனா வெட்டின்னு போயிருக்கோம் நம்மளுக்கு. ஏடி அப்புறம் நம்ம வெட்டின்னு போயிட்டா நம்ம மேலே திட்டு படம் கட்டிட்டு போறாங்கடி. தேவையில்லாதான் யோசிக்காதக்கா, வாழையில இறக்க வந்தமா அத்தனை போய் நேரத்தில் வர மீன் வேறு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒழுங்கா வீட்லயே தட்டு வச்சு சாப்பிட்டு இருக்கலாம். வாழைக்கு ஆசைப்பட்டு கழுத்துல என்ன ஆகும் தெரியலையே. புடி இலை புடி. போதடி நிறைய இலை வெட்டிட்டோடி. இன்னும் 2 மட்டும் வெட்டிக்கலாம். ஆளை கணக்கு போட்டு தான் வெட்டின்னு இருக்கேன். கோமதி, ராதிகா, பெரிய பொண்ணு கீதா, அப்புறம் ராணி, அப்புறம் பசங்க 2, ராதிகா பசங்க 2, அதுக்கப்புறம் மாமனார் உங்கள் வீட்டுக்காரு, அப்புறம் ராதிகா வீட்டுக்காரு, அப்புறம் எங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்காரு, மாமியார், குழந்தை. அப்போ அதுக்கு நான் எடுத்துன்னு தெரியல. எப்படியோ ஒரு 20 விலைக்கு மேலே தேவைப்பட முடியுது. போதும் என்ன, கொஞ்ச நேரம் வாய முடியும் இல்லை, ஒன்றும் வந்து சொல்லிடாது. பரிமளுக்கு பயந்து தட்டில் சாப்பிட சொல்கிறியா? வந்துட்டோம். ஒரு 20 வேலை 30 வேலை வெட்டி எடுத்து வச்சுன்னு போயிடுச்சுக்கா, மீதி எல்லாம் மீந்து நாளைக்கு சாப்பிடலாம். வாழையில் சாப்பிட்ட உடம்புக்கு எவ்வளோ நல்லா தெரியுமா? வாய முடியும் கொஞ்ச நேரம் நில்லு. இந்த வாழைத்தோப்பை காலி பண்ணாமல் வர மாட்டே போகுதுடி. இன்னும் 4 மட்டும்தான். போதும் வா நட. இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. பரவாயில்ல, வாழைப்பழம் நல்லா தான் படுத்துருக்குது. இதே அறக்கம் வச்சுருக்குது பரிமளா. ஆமாம், அறுத்துச்சுன்னா உனக்கு ஒரு சிப்பு எனக்கு ஒரு சிப்பு தரும். ஒண்டியா தின்னும் இல்லை கடையில் எடுத்து போய் விற்கும். அது பழுத்தணும் என்ன உனக்கு? இல்லை ஸ்கூலு வெட்டின்னு வந்துடுவேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், வா போலாம். அப்புறம் இந்த வாழைக்கே என்ன பேச்சு வாங்க போகிறோன்னு தெரியல. ஒரே ஒரு வெட்டினா கையோடு வந்துடும். இந்த கோமதிக்காக கூட கூட்டணும் தப்பாக போச்சு. இந்த கீதா ராணி வந்திருந்தா கூட அழகாக வெட்டி எடுத்துன்னு போயிருக்கலாம். சரி நாளைக்கு வரலாம். நாளைக்கு எங்கே போகுது?